மாப்புடன் 200 வெல்வோம். கூட்டணி கணக்குகள் மக்களை மைனஸ் ஆக்கி விடுவார்கள். இருமாப்போட சொல்றாங்களாம் திருமதி கனிமொழி 200 இடத்துல வெற்றி பெறும். கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையும். அரசியலுக்கு என்ட்ரி கொடுத்தார் விஜய். முதல் மாநாட்டிலேயே விஜய் தனது அரசியல் எதிரியாக திமுகவை டிக்ளேர் செய்ததில் அதிமுக குஷிங்க என சொல்லும் அளவிற்கு களம் சென்றது. அதே சூட்டோடு கட்சிக்காரர்கள் யாரும் விஜயை விமர்சிக்க வேண்டாம் என அதிரடி உத்தரவை போட்டது அதிமுக தலைமை. கூட்டணிக்கான கதவு திறந்திருக்கிறது என விஜய் சொல்ல, வலுவான கூட்டணி என எடப்பாடி சொல்ல, அரசியல் களத்தில் சஸ்பென்ஸ் தொடர்கிறது. இதற்கிடையே திமுக எதிர்ப்பில் அதிமுகவும் மேடைகளில் விஜய் பேச்சும் ஒரே டிராக்கில் செல்கிறது. அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் 200 தொகுதிகளில் வெற்றி என்ற இருமாப்பை உடைப்போம், 2026 கூட்டணி கணக்கு மைனஸ் ஆகும் என திமுகவை எச்சரித்தார் விஜய். இருமாப்புடன் 200 வெல்வோம். என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை. நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் 2026 மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். மக்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே பிரம்மாண்டமான கூட்டணி அமையும். மக்கள் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையும். கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையும். மக்கள் விரும்புகின்ற கூட்டணி அமையும். அதே அந்த கூட்டணி மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணியும் பெரும்பான்மையான இடங்களில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெல்லும், வெற்றி பெறும், ஆட்சியை பிடிப்போம். உதயநிதி அவர்கள் பேசுறார், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 200 இடங்களில் வெற்றி பெறும் சொன்னார். நீங்க பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கிறீங்க. இருமாப்போட சொல்றாங்களாம் திருமதி கனிமொழி 200 இடத்துல வெற்றி பெறும். ஏதோ கனவுல வந்திருக்கும், நனவாகாது. 200 தொகுதி சொல்றீங்கல்ல, அது அண்ணா திமுக கூட்டணிக்கு பொருந்தும். என்ன